என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, 4 மணி பஸ் பிடிச்சு ஓடுவேன். பஸ்ல தான் தூங்கிட்டு போவேன். 2 மணி வரையிலும் கூட்டம் இருக்கும். அன்னைக்கு தொடங்கினது. இந்த நாள் வரையில் ராத்திரி 2 மணிக்கு தான் நான் படுக்கிறேன். இந்த நாள் வரையில் ராத்திரிக்கு 2 மணிக்கு தான் படுக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையாகி விட்டது. கால்கள் எல்லாம் 80 வயசு கிழவனுக்கு வீங்கி இருப்பது போல் வீங்கி இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறேன். டாக்டர் படுத்து உறங்குங்கள், கால் வீக்கம் குறையின்றாங்க. தூங்க முடியல. ராத்திரி நான் 2 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எழுந்தேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஓடிக்கொண்டிருந்த சென்னகரம்பட்டி அம்மாசி வேலுக்காக எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அதை முன்னின்று நடத்தியதற்காக நம்முடைய தம்பி ஆற்றலரசு இல்ல, அப்ப பேரு சக்திவேல், அவனை ரவுடிகள் சாதிவீரர்கள் நடுராத்தில் அவன் என்ன பார்த்துட்டு 1 மணிக்கு மேலதான் பஸ் ஏறி மேலூர்ல இறங்கி கல்லம்பட்டிக்கு நடந்தே போவான். தெற்கு தெருவில் இறங்கி அந்த முனியாண்டி கோயில்கிட்ட இறங்கி நடந்தே போவான். வழி மறிச்சு கழுத்துல கத்தி வச்சுட்டாங்க நடுராத்திரியில 12 மணிக்கு. ஏண்டா பரப்பயல, நீ தானே திருமாவளவன் வச்சு நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிற, உன்னை அறுத்து போட்டா என்னடா பண்ணுவேன்னு சொல்லி